ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். கேள்வி இருக்கான்னு தெரியல, ஆனால் அதை கேள்வியாக நான் மத்தியிலே நான் கேட்கும்படியாக இருக்கிறேன். எதற்காக மனிதன் தேவனை தேட வேண்டும், தெய்வத்தை தேட வேண்டும்? நான் இந்த கடவுள் அந்த கடவுள் என்று சொல்லலை. பொதுவாக மனிதன் எதற்காக தேவனை தேட வேண்டும் என்று நாம் நிதானித்து நாம் பார்ப்போம் என்றால், சிந்தித்து நாம் பார்ப்போம் என்றால், பல விஷயங்கள் பல காரியங்கள் நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கும். மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவர்களை நாம் போய் கேட்போம் என்றால் அவர்கள் சொல்லுகிறது அநேக காரியங்கள், அந்த தெய்வம்தான் என்னை காப்பாற்றினது, அந்த தெய்வம்தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பல விஷயங்கள் என்ன செய்வார்கள். அவர்களும் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், நல்ல குழந்தை பாக்கியத்தை கடவுள் தரணும் என்று பல விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம் அவர்களும் சொல்லுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கேட்டாலும் அதை தான் நாம் என்ன செய்வோம், சொல்லி கொண்டிருப்போம். என் கணவருக்கு வியாதி, பெரிய ஒரு வியாதி இருக்கிறது, அல்லது என் மனைவிக்கு பெரிய ஒரு வியாதி இருக்கிறது, ஒரு கட்டு இருக்கிறது, குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறது என்று பல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், நாம் சொல்லவே தேவையில்லை. அநேக விஷயங்கள் நம்முடைய சிந்தனையில் கூட இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் தெய்வத்தை தேடி ஒரு மனிதன் போவதற்கு, கடவுளை தேடி ஒரு மனிதன் போவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முழு மனுக்குலமும் என்ன செய்கிறது, எல்லாருமே என்ன செய்கிறார்கள், அதை மறந்து போனார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதை மறந்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அதை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். யார் பார்த்தது, யார் அதை கவனித்தது, யாருக்கு தெரியும் என்ற விஷயத்தில் என்ன செய்யலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நமக்குரியதல்ல. இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறான்னா இந்த அனுபவம், இதை சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே தான் என்ன செய்வாங்க, சில பேர் அந்த கேன்சர்னாலே இல்லை பல வியாதிகள்னால அவர்களுக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டு விட்டதென்றால், இந்த தேதிக்குள்ளாக, இந்த மாதத்திற்குள்ளாக, இந்த நாட்களுக்குள்ளாக அவர் மரித்து போய்விடுவார் என்று சொல்லப்படும் என்றால், வீட்டில் இருக்கவங்க கிட்ட டாக்டர் சொல்கிறது, அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவங்கள வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். காரணம் என்ன, சீக்கிரத்திலே அவர் மரித்து போகிறார் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு தெய்வத்தை தேடி ஒரு மனிதன் வருவதற்கு, இன்று கடவுளை தேடி ஒரு மனிதன் வருவதற்கு முக்கிய ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், பழக்கமாக நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடி, அல்லது மூதாதையர்களுடைய கடவுள் என்னுடைய வழியாக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கடவுளை தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், இந்த தெய்வத்தை தான் என் குலதெய்வமாக கொண்டிருக்கிறேன், இயேசுவை தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், அல்லது அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி பல பேர் என்ன செய்கிறார்கள், சொல்லி கொண்டிருந்தாலும் தெய்வத்தை நான் தேடி போவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தெய்வத்தை தேடி போவதற்கு ஒரு என்ன செய்யலாம், என்ன சொல்லுவதென்றால் ஒரு அடிப்படை ஒன்று உண்டு. அந்த அடிப்படையை தாண்டி தான் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் என்ன செய்கிறதுங்க, ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடிப்படையே இல்லாமல் கடவுளை தேடுகிறவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து விட்டோம், மாறி போய்விட்டோம். காரணம் என்னவென்றால், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதையே நமக்கு என்ன செய்து விட்டார்கள், மறக்கடித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் தேவனை தேட வேண்டும் என்பதை நமக்கு என்ன செய்து விட்டார்கள், சொல்லாமலே என்ன செய்கிறார்கள், போய்விடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற செய்திகளை நீங்கள் நானும் கேட்கும் பொழுது அதை குறித்து சொல்லுகிறார்களா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. சமீபத்திலே மோகன் சிலாசர் அவருடைய ஒரு செய்தி, ஒரு கிளிப்பிங்கை நான் கேட்டேன். இன்றைக்கு சபைகளிலே அற்புதம் நடக்கிறதில்லை. அவர் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு சபையிலே அற்புதங்கள் நடக்கிறதில்லை. இன்றைக்கு சபைகளிலே ஆவியானவருடைய கிரியை நடக்கிறதில்லை. இன்றைக்கு சபைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதில்லை. இன்றைக்கு நோய்கள் தீர்க்கப்படுகிறதில்லை, கடன் தொல்லைகள் மாறுகிறதில்லை என்று சொல்லி சபைகள் மேலே இன்றைக்கு என்ன செய்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். என்ன, சர்ச்சில் வந்தால் அற்புதம் நடக்கணும், சபையில் வந்தால் அதிசயங்கள் நடக்கணும், சபையில் வந்தால் வியாதிகள் நீங்கணும், சபையில் வந்தால் என்ன சொல்றது, கண்ணீர்கள் துடைக்கப்படணும், சபையில் வந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும். ஆனால் இன்றைக்கு அவளும் நடக்கவில்லை என்றால் போதகர்களே எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் சபையிலே அற்புதங்கள் நடப்பதற்காக தேவனண்டை என்ன செய்யணுமா,
முழங்கால் படியிட்டு கண்ணீரிட்டு கதறி எப்படியாவது அற்புதம் நடக்கும்படி தேவனிடத்தில் வேண்டுங்கள் என்று சொல்லுது. அதாவது இன்னொரு வார்த்தை கூட சொல்றார், உபதேசிக்கிறதை விட்டுவிடுங்கள், உபதேசம் பண்ணினது போதும், சபையில் அற்புதம் நடப்பதற்காக நீங்கள் செயல்படுங்கள் என்று மோகன் சி லாசரஸ் சொல்லியிருக்கிறார். இதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? நீங்க உபதேசம் பண்ணது போதுன்றார், வேதத்தை குறித்து நீங்கள் பேசினது போதும், இயேசுவை காண்பிக்கணும். எப்படி காண்பிக்கணும்ன்றாரு? அற்புதத்தின் மூலமாக இயேசு இருக்கிறார் என்று காண்பி, அதிசயத்தின் மூலமாக இயேசு இருக்கிறார் என்று காண்பி என்றுதான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் முழுமையாக தேவனை தேடக்கூடிய உணர்வற்றவனாக, எதற்காக தேவனை தேட வேண்டும் என்ற அடிப்படை விட்டவனாக இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருந்துவிட்டால் போதும், சுகம் இருந்துவிட்டால் நமக்கு போதும், நல்ல ஒரு குடும்பம் நமக்கு இருந்துவிட்டால் போதும், நல்ல ஒரு வீடு நமக்கு வாழும்படியாக இருந்துவிட்டால் போதும், நல்ல ஒரு சொத்து இருந்துவிட்டால் போதும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை என்று நமக்கு என்ன செய்து விட்டார்கள்? பசுமரத்தில் ஆணி அடிக்கிறது போல நம்முடைய இருதயத்தில் சிந்தனையிலும் அவர்களை பதித்து வைத்து விட்டார்கள். தேவனை தேடக்கூடியவனாக, தேவனை எதற்காக தேட வேண்டும் என்ற அடிப்படையை விட்டவனாக, உங்களை என்னையும் இயலாதவனாக, இம்பார்ட்டன்ட் அப்படின்னுவாங்க, நம்ம இயலாதவர்களாக இன்றைக்கு மனிதனை நம்ம என்ன செய்கிற கிறிஸ்தவர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தை கையில வைத்திருக்கிறவனை இப்படி என்றால் வேதம் இல்லாதவன் என்ன செய்வான்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்கப்படுகிறது. கர்த்தருடைய வீட்டிலே அப்படின்னா வேதம் அடிக்கிறவனுக்கு இந்த நிலை என்றால், வேதம் இல்லாதவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள், இயேசுவை புரிந்து கொள்ளும்படியாக போகாதவர்களுடைய நிலை என்ன என்பதை நான் எப்படி சொல்லுவது? நான் கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்து விட்டேங்க, எப்படியாவது நான் மரணம் போயிடுவேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. கடவுளை தேடக்கூடிய, தேவனை தேடக்கூடிய ஒரு வகை உண்டு. அதை இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருப்பார். 33 வருஷம் இருந்தார், 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், 3 வருஷமும் அதை தான் சொன்னார். 3 வருஷம் அவர் என்ன வாழ்ந்து மரித்து அந்த சிலுவையில் என்ன செய்யப்பட்டு அறையப்பட்டு அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகும் இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அதை சொல்லிக் கொடுக்கிறதில்லை, அதை பிரசங்கிக்கிறதில்லை. தவறிவிட்டோ, அழாதே, உன் கண்ணீர்கள் மாற்றப்படும், கலங்காதே, உன் வியாதிகள் நீக்கப்படும். இதை தாண்டி நம்ம ஒரு பிரசங்கத்தை நம்மால கேட்க முடியாது. மோகன் சி லாசரஸ் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு மிகவும் வேதனைக்குள்ளாக நான் கடந்து போனேன். காரணம் என்னவென்றால், இத்தனையாக கிறிஸ்தவம் மாறி போய்விட்டதே. அவர் கடவுளுடைய மனிதருங்க, அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் நல்ல வார்த்தை தாங்க வரும். தேனாய் பேசுகிறது, தேனாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. மேல் பூசா என்ன செய்கிறார்கள்? பூசுகிறார்கள். என் ஜனத்தை ஆற்றாமல், என் ஜனத்தை தேற்றாமல், என் ஜனத்திற்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுக்காமல் மேல் பூசாக அந்த ரணத்தில், அந்த காயத்தில் என்ன செய்கிறார்கள்? கட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். வலிக்காதுங்க, பெயின் கில்லரை போட்டு போட்டு கொடுத்து என்ன செய்யறாங்க? அந்த வலி தெரியாம நம்ம கொண்டு போகும்படியாக பார்க்கிறார்கள். ஒரு நாள் வரும், கால் அந்த அந்த கட்டு போட்ட இடத்தை எடுத்து பார்த்தா அந்த காலை வெட்டி எடுக்கணும்னு வர டாக்டர். காரணம் என்ன? நீ மேல் பூசா பூச்சிருக்கீங்க, மேலேயே என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க அந்த அந்த ஆயின்மெண்ட் தடவி அந்த புண்ணு என்ன ஆரம்பாக்குறீங்க இல்லையா? வெளியில புண்ணு இல்லை, உள்ளுக்குள்ள எலும்புக்குள்ள இருக்கிறது. அதை ஆற்றுகிறது யார்? அதை வெட்டுகிறது யார்? அது உள்ளே இருக்கிற அந்த ரணத்தை, அந்த காயத்தை எடுக்கிறது யார்? அப்படிலாம் எடுத்து பிதுக்கி எடுத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க சபைக்கு.
யார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஆகவே தான் என்ன செய்யறாங்க, மேல் பூசி என் ஜனத்தை என்ன செய்ய தெய்வமற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கே தீர்க்கதரிசி மூலமாக பழைய ஏற்பாட்டில் சொன்னவர் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு இப்படியாக நம்ம என்ன செய்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஐயோ பிரதர், நான் தேவனை தேட உணர்வோடு தான் இருக்கிறேன், நான் தவறாம சபைக்கு போயிடுறேன் பிரதர், வாரம் நான் தவறாம நான் போய் விடுகிறேன். தவறாம போகிறது முக்கியமல்ல. தாவீதை போல ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன். அதான் நாம பாடணும், பச்சையான ஒளிவு மர கன்று நான் எங்கே வளர்கிறேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் வளர்கிறேன். கோயில் குட்டி நான், அப்படிதான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டவன் நான். அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தேவனை தேடுகிற விதத்தை ஒருவன் இழந்து போவேன் என்றால், அதை மறந்து போவான் என்றால், அல்லது மறக்கடிக்கப்படுவான் என்றால் அவன் நிலை என்னவாகும்? அப்ப தேவனை தேடக்கூடிய ஒரு வகை உண்டு. தேவனை எதற்காக தேடுகிறோம்? இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவா, அல்லது உலகத்தில் இருக்கிற நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காகவா தேவனை தேடுகிறோம்? இல்லையே. நம்முடைய தேவன் நாம் தேவனை தேடக்கூடிய ஒரு நோக்கம் நமக்கு உண்டு. அதை தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான்ல வாசிங்கள திரும்ப. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் தேடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. தெய்வத்தை மனிதன் இத்தனை மதங்களை உருவாக்கி மனிதனை செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். சமீபத்தில் கூட ஒரு கிளிப்பிங்கை பார்க்கும் பொழுது வடநாட்டில் காசி போன்ற இடங்களிலே அநேக பேர் என்ன செய்ய துறவரம் துறந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, கடவுளை பார்க்கணும், நான் சிவனை பார்க்கணும் என்று சொல்லி ஒற்றைக்கால் சாமியார் போன்ற ஒருவர் ஏறக்குரிய சரியா வருடம் ஞாபகம் இல்லை, 20 வருடத்திற்கு மேலாக அவர் நின்று கொண்டு தான் இருக்கிறார். நின்று கொண்டே இருக்கிற என்ன, கடவுளை நான் பார்க்குற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன், படுக்க மாட்டேன். அவர் கால் வீங்கி போய் கருப்பாகி என்ன செய்கிறீர்கள், அதை காட்டுகிறார்கள். எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்கு மேலே என்று நினைக்கிறேன். கடவுளை தேடும்படியாக மனிதன் போகிறான். அதன் ஒரு பழைய பாடல் கூட உண்டு, கடவுளை தேடி போனவர்கள் கோடி கோடி பேர், ஆனால் அவரை கண்டடைந்தார்களா, அவரை பார்த்தார்களா என்று கேள்வி கேட்போம் என்றால் கேள்விக்குறிதான். எல்லோரும் அவரை பார்க்க முடியாது, எல்லோரும் அவரை தரிசிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் தேவனை தேடக்கூடிய ஒரு வகை உண்டு, தேவனை தேடக்கூடிய ஒரு வழி ஒன்று உண்டு. அதை நாம் இழந்தவனாக, அந்த வழியை நான் மறந்து போகணுவனாக நான் இருப்பேன் என்றால் நிச்சயமாகவே தேவனை தேடினாலும், எத்தனையாக நான் முயற்சி செய்தாலும், சபைக்கு நான் ஒழுங்காக வந்தாலும், சபையிலே வளர்கிறவனாக இருந்தாலும் என்னால் தேவனை கண்டுகொள்ள முடியாது. எந்த வகையில் தேவனை தேட வேண்டும்? எதற்காக நான் தேவனை தேட வேண்டும்? எதற்காக நான் கடவுளை தேட வேண்டும்? கடவுளை தேடக்கூடிய ஒரே காரியம் என்னவென்றால், ஜீவனுக்காக மாத்திரம்தான் நீங்கள் நானும் தேவனை தேடி ஓட வேண்டும். ஜீவனுக்காக மனிதன் என்ன செய்கிறான், பரிதபித்துக் கொண்டிருக்கிறான். ஜீவன் இல்லை என்றால் மனிதன் இல்லை என்று பார்க்கிறோம். 80 வருடங்கள் மனிதனுடைய வாழ்க்கை, 80, 70 அல்லது 90, 100 கூட இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பிரயாணம் எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் ஜீவனுக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதுதான் நமக்கு கிடையாது. பணம் இல்லையா, பணத்தை என்ன செஞ்சிடலாம், சம்பாதிச்சிடலாம். சுகம் இல்லையா, சுகத்தை கூட சம்பாதிக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. அல்லது பிரச்சனையா, அதை தீர்த்து விடலாம், எல்லாம் நமக்கு சரியாகிவிடும். ஆனால் நமக்கு சரியாகாத ஒன்று, நமக்கு என்றைக்குமே கிடைக்காத ஒன்று, அது எதுவென்றால் ஜீவன் என்று பார்க்கிறோம். அப்ப எதற்காக நான் இயேசுவை தேட வேண்டும்? எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை நான் நாடி ஓட வேண்டும்? எதற்காக என்றால் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர். ஏன் இயேசு இந்த உலகத்தில் பிரத்யேகமாக பிரசங்கிக்கப்படுகிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரத்யேகமாக சுவிசேஷமாக எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறார்?
எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சீஷர்களை ஏற்படுத்தி உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் உண்டு. வேற எந்த கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலே ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் ஜீவனோடு கூட ஜீவனை பெற்றவராக நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக வந்தவர் என்று பார்க்கிறோம். அவரை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இந்த பூமியில் என்ன செய்யப்படுகிறதுங்க? வருகிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சில வேத வசனங்களை வாசிப்போமே. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம் வாசிங்க போதும். அன்றைக்கு இருந்த வேத பாரகன் பரிசேயன் சதுசேயர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதனால் எனக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, அதிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்ட யார் சொல்ற வார்த்தைங்க இது? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை. அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டு சொல்லுகிறீர்களே, அதில் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறவர் நான் தான். ஆனால் என்னிடத்தில் வந்து அந்த ஜீவனை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லாமல் இருக்கிறீர்களே. இன்றைக்கு அந்த வகையில் தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆராய்ந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் உண்டு, வேதத்தை பல மொழிகளிலே மொழிபெயர்க்கிறவர்கள் உண்டு, பல காரியங்களை தேவனுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பைபிள் காலேஜ் நடத்தி அநேகம் பேர் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் போதகர்களாக பாஸ்டர்களாக அனுப்பி கொண்டிருக்கிற நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட் எத்தனை இருக்கிறது. ஆனால் அவைகளால் நமக்கு ஜீவன் என்று சொல்லப்படுகிறதே. ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்னை நீங்கள் மறந்து போனீர்கள், என்னை தேடுகிறதனுடைய நோக்கத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மறந்து போனீர்கள். எதற்காக? என்னை 40ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்களே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு மனமில்லை. அப்ப இயேசுவின் இடத்தில் நீங்களும் நானும் வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னங்க? ஜீவன். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏன் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஏன் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்? அல்லது மற்ற மதத்தில் இருக்கிறவங்களை போய் ஏன் இந்த கடவுளை விளங்குறீங்க? ஏன் இந்த தெய்வத்தை குலதெய்வமாக வைத்திருக்கிறீங்க என்று கேள்வி கேட்போம் என்றால், ஜீவன் என்று எந்த மனிதனும் சொல்ல மாட்டான். ஜீவனுக்காக கடவுளை தேடுகிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அதை குறித்து யாரும் என்ன செய்கிறதில்லை, தெரிந்து கொள்வதற்கோ அதை முயற்சி செய்வதற்கோ யாரும் போகிறதில்லை. வேதத்தில் ஜீவனை குறித்து சொல்லப்பட்டாலும், வேதத்தை ஆராய்கிறவனாக நான் இருந்தாலும், பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்து வேதத்தை கரைத்து குடித்தவனாக நான் சொல்லுகிறவனாக இருந்தாலும், இயேசுவினிடத்தில் ஒருவன் போய் நிற்பது ஜீவனுக்காக மாத்திரம்தானே அன்றி வேற எந்த காரியத்திற்காகவும் இயேசுவை பின்பற்றக்கூடாது. அவரே அதை சொல்றார் இல்லையா? என்னை தேடி வருவது எதற்காக வருகிறீர்கள்? மற்ற விஷயங்களுக்காக தான். நாளை என்ன செய்கிறது? அந்த உணவுக்காக என்னை தேடி வருகிறீர்கள். நேற்று நான் உங்களுக்கு செஞ்ச அற்புதம், 5 அப்போ 2 மீன் 5000 பேர் போஷித்தீரே, அதை கண்டுதான் என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பின்பற்றணும்? இயேசுவினிடத்திலே ஜீவன் உண்டு. இயேசுவினிடத்திலே ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுக்காக தான் இயேசுவை நான் தேட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அது ஏதோ ஒரு பேர், பூமர் அங்கிள், பூமர் அப்படின்வாங்க. பெரிய இதுவும் மாதிரி பேசுறாங்க. எதுக்கு இந்த ஜீவன்லாம் யார் பார்த்தா? ஜீவன்லாம் யார் பார்த்தது? எனக்கு தெரிஞ்ச ஜீவன் என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு பேர் ஜீவன் அல்லது ஜீவான அவனோட பேர், அதுதான் நமக்கு தெரியும். மற்ற இந்த காரியங்களில் எதுக்கு நமக்கு கடவுளை தேடுறது? எதுக்கு போனோமா, உட்கார்ந்தோமா, நல்ல ஒரு 4 வார்த்தை பாஸ்டர் ஐயா சொன்னாரா, போதகர் சொன்னாரா, ஐயர் சொன்னாரா, அதை கேட்டுட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ பாவம் செய்யாதே, நீ இதை பண்ணாத அதை பண்ணாரே, ஆமாண்டவரே நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஓடி விடுகிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது. இதை சிந்திக்கிறவர் யாரும் இல்லை.
ஆனால் இந்த ஜீவனை தேடும்படியாக, ஜீவனை கொடுக்கிறவராக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் பின்பற்றுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். ஒரு நோக்கத்தை, அந்த நோக்கத்தை நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். ஏனென்றால் அதை குறித்ததான சிந்தனை நமக்கு இல்லை. அதை முன்னாடி சொன்னது போல, யார் பார்த்தது, அதை யார் கவனித்தது, யார் அதை நமக்கு சொன்னது? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களும் ஜீவனுக்காக கிறிஸ்துவை தேடுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. சபையில் போய் கேட்கிற செய்தி என்ன? யூடியூப்ல கேட்கிற செய்திகள் என்ன? சுவிசேஷ கூட்டங்களில் கேட்கிற செய்திகள் என்ன? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலைகள் மாற்றப்படும். கவலையா, கண்ணீரா, வருத்தமா, வியாதியா, என்ன செய்வீங்க? எங்க கிட்ட வாங்க. இதற்காக தான் கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து அதையும் தாண்டி இருக்கிற ஒன்றை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறவராக நின்று கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை அதையும் தாண்டி நம்ம இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாவற்றுக்கும் தாண்டி இருக்கிற ஒரு காரியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக கிறிஸ்து உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனுக்காக, அந்த விஷயத்திற்காக நாம் என்ன செய்கிறது? கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இல்லையே. ஞாபகம் இருந்தாதானே அதை குறித்து சொன்னாலும் நமக்கு என்ன செய்யும்? போர் அடிக்க. யார் பார்த்தது? இன்னொரு வசனத்தை வாசிங்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். போதும். பிதாவாகிய தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக? குமாரன் மூலமாக. அந்த குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். அப்படி என்றால் அந்த குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன் என்று வேதம் நமக்கு சொல்லு. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்னங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்தா என்னன்னு சொல்றாங்க? உங்களுக்கு பிசாசு என்ன செய்ய முடியாது? கிட்டையே வர முடியாது. ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறி போயிடும். ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்க கவலை எல்லாம் தீர்ந்து போயிடும். ஆண்டவர் கூட இருந்தால் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஆண்டவருக்கு கூட வருவார் என்றால் எல்லாவற்றையும் தலைகீழாக உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார்? மாற்றி கொடுப்பார். ஆகவே அந்த வசனத்தெல்லாம் கூட சேர்க்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்ன எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மேனேஜர் எனக்கு விரோதமாக என்ன செய்வார் என்றுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை நான் கொண்டிருக்கிறேன். ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறோம். உள்ள பிசாசு வராதபடி, உள்ள பிரச்சனைகள் வராதபடி ஆண்டு என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் ஜீவனுக்குரியவர். ஆனால் இதை நீங்கள் நானும் என்ன செய்கிறது? பார்க்கிறது இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கு உங்க கூட இயேசுவை கூட்டிட்டு போங்க, ஆண்டவர் உங்களுடைய எல்லா கண்ணீரை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்க போகும்பொழுது உங்களோடு கூட கூட்டிட்டு போங்க, உங்களுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றுவார். இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருந்தேன்? ஒரு பியூன் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அடுத்த நாளே ஆண்டவர் எனக்கு அதே வேலை ஸ்தலத்தில் அதே கம்பெனியில் எனக்கு ஆண்டவர் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்தார். இப்படிதானே சாட்சி சொல்றோம். நல்லா படிங்க, நல்லா உழைங்க, நல்ல உழைப்பை உழைக்கும் பொழுது தன்னாலே நமக்கு உயர்வுகள் நமக்கு வரும். இதுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி ஒருவர் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என்னை என்ன செய்ய நடத்தும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக, என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறுபடும்படியாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது எத்தனை பிறமான தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை புரிந்து கொள்ளவில்லையா? நான் சொல்லுகிற விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள, நிதானித்து பாருங்கள். அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், நிதானித்து பாருங்கள். நல்லா உழைத்தாலே நமக்கு போதுங்க, தன்னால உயர்வுகள் வரும். நல்லா படித்தாலே போதும், நல்ல அடுத்தடுத்த விஷயங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். கடன் தொல்லை பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் சரியான விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம திட்டங்களை
போட்டு அவைகளை நாம் செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக தெய்வம் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். நாம் அதெல்லாம் மண்ட வீட்டில் சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டு என் கடன் தொல்லையை மாற்றும், இன்னும் கடன் அதிகமாக தான் போகும். வேணாம், நாம் என்ன கிரியை நான் நடப்பிக்கிறது இல்லையே. நீ விசுவாசம் மாத்திரம் வைத்திருக்க கூடாது, கிரியையும் அதில் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. விசுவாசம் மாத்திரம் வைத்திருக்கிறது தவறான விஷயம். விசுவாசம் மாத்திரம் வைக்கிற விஷயம் என்று வேற. இன்னொரு பக்கத்தில் வேதம் கிரியை இல்லாத விசுவாசம். அப்படின்னு நான் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். நான் வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று செபிக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறதோ நிச்சயமாகவே உங்களை என்னையும் சோம்பேறிகளாக இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு வேலைக்காரர் மாறுதலாய் இன்றைக்கு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டரை போல, ஒரு இன்ஜினியரை போல, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பிளான் காட்டுங்க. என்ன பிளான்? வீடு கட்டுறதுக்கு பிளான் காட்டுங்க ஆண்டவரே. ஹால் நல்லா பெருசா இருக்கணும் ஆண்டவரே, கிச்சன் பெருசா இருக்கணும், கிச்சன்ல வெளிச்சம் வரணும். என்னன்னு கேட்டா ஆண்டவரோடு கூட சேர்ந்து அந்த வீட்டை கட்டுறாங்களாம். தேவனை தேடுகிற விதம் வேறு. அதற்காக நீங்க செய்யும் பொழுது தேவன் நன்றை செபித்து செய்யக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல. நம்முடைய தேவனை தேடுகிற நோக்கம் வேறு என்பதை நான் சொல்லுகிறேன். எதற்காக என்னை தேடி வருகிறீர்கள்? இன்றைக்காக அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள். அழியாத ஒன்று உண்டு, அதற்காக என்னை தேடி பாருங்கள் என்று இயேசு சொன்னாரே. அது ஜனத்தை பார்த்து. காரணம், அழியாத ஒன்று எதுங்க? அழியாத ஒன்று எது? ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த பர்பஸை என்ன செஞ்சிட்டாங்க? மாற்றிட்டாங்க. அவர் வந்த நோக்கத்தை என்ன செய்து விட்டார்கள்? மாற்றி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி செயல்படுகிறார், அவர் எப்படியாக தம்மை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் மாற்றி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குரியவர், ஜீவனுக்கு சொந்தக்காரர். அவர் தம்மை விசுவாசிக்கிற, தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் தெய்வத்தை நீங்களும் நானும் தேடுவதற்கு முழு காரணம், முழு நோக்கம் ஜீவன் மாத்திரம்தான். இதை தாண்டி வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க கூடாது. வேற எந்த விஷயத்திற்காகவும் தேவனை தேடக்கூடாது. அப்படி நான் தேடி போவேன் என்றால் அந்த ஜீவனை நான் இழந்து போவேன். அந்த ஜீவனை, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவனை இழந்து போவேன். மரிப்பேன் என்றால் மரித்த நிலையிலே நான் காணப்படுவேன். உயிரோடு இருக்கிறேன் என்றால் நான் நிச்சயமாக நினைச்சேன் ஒரு நாள் நான் மரித்து போவேன். ஆனால் தெய்வம் தெளிவாக சொல்லுகிறார். அந்த யோவான்ல வாசிக்கும் பொழுது, நான் மரித்தாலும் பிழைப்பே, அவன் மரியாமலும் இருப்பான், அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து மரியாமலும் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், உயிர் தெழுதல் என்றால் என்ன, ஜீவனோடு இருக்கிற விஷயம் என்றால் என்ன என்ற விஷயத்தை நாம் கவனித்தோம். இன்றைக்கு நீங்களே நானும் பார்க்கிறது, இன்றைக்கு நீங்களே நானும் ஒரு விஷயத்தை, இவ்வளவு நேரம் நான் முகபரியாக தான் நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு நீங்களே நானும் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். உண்மைதானே? உண்மைதானுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். எப்பொழுது எழுந்தார்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அந்த குட் ஃப்ரைடே அடுத்து இருக்கிற ஈஸ்டர் அன்னைக்கு என்ன செய்வோம்? இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அன்றைக்கு ஒரே ஆரவாரமிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அநேக விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய அடிப்படை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த விசுவாசமானது, அந்த நம்பிக்கையானது உங்களுக்கு எனக்கு எந்த வகையில் இருக்கிறது, அது எந்த வகையில் அது அமைக்கப்படுகிறது என்கிற சில காரியங்களை கவனித்து நாம் கடந்து போகும்படியாக தேவன் கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஜீவனுள்ளவராக, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த விசுவாசத்திற்கும் அந்த நம்பிக்கைக்கும் பின்னால என்ன இருக்கிறது? அந்த விசுவாசத்திற்கும் அந்த நம்பிக்கைக்கும் அடிப்படையாக எதை கொண்டு நான் அவரை விசுவாசிக்கிறேன்? அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று. எதை கொண்டு நான் அவரை விசுவாசிக்கிறேன்? அவர் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்புகிறேன் என்கிற காரியத்தை
நாம் கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி இது. ஏனென்றால் வழக்கமாக மனிதனுடைய நம்பிக்கை எல்லாமே எதன் அடிப்படையில் அமைக்கப்படும் தெரியுங்களா? வழக்கமாக பொதுவாக 99% மனிதனுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில் அமைக்கப்படும் என்றால், பார்க்கிறது நிமித்தமாக தான் மனிதன் என்ன செய்வான்? நம்புவான். அதை பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று தான் என்ன செய்வாங்க? சொல்லுவார்கள் நேரடியாக. ஆகவே தான் ஏதாகிலும் ஒரு சம்பவங்கள், பிரச்சனைகள் அல்லது கேஸ்லாம் போகும் பொழுது பார்க்கிறவர்களுடைய சாட்சி கண்டிப்பாக முக்கியம். அங்கே யார் யார் பார்த்தது? 3 பேர் சொன்னாங்கன்னா 2 பேர் சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சில பேர் அது பொய்யா கூட நான் பார்த்ததை பார்க்காததை பார்த்த மாதிரி சொல்லுகிறவர்கள் உண்டு. பார்த்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். ஒரு சம்பவம் நடந்தது என்றால், ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை பார்த்தால் தான் மனிதன் என்ன செய்வான்? நம்புவான். அல்லது அதை அனுபவிக்க வேண்டும் அவன். அல்லது என்ன செய்யணும்? அதை அனுபவிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாக, நோய் நிமித்தமாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர்கிட்ட போய் என்ன செய்கிறேன்? அந்த டாக்டர் ஒரு நல்ல மருந்து எழுதி கொடுக்கிறார். அவர் கொடுத்த ஒரு 2 நாளில் இந்த நோய் எனக்கு நீங்கி விட்டது. அதே போல் ஒரு நோய் என்ன செய்கிறேன்? இன்னொருவருக்கு வருது. நான் சொல்கிறேன், நீ இந்த டாக்டர்கிட்ட போங்க, இவர் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னா, இவங்க ஏன் அதை நம்புகிறார்கள்? அதை அனுபவத்தை நிமித்தமாக நம்பி மற்றவர்கள் சொல்லுகிறாங்க, நீங்களும் அங்கே போய் என்ன செய்யுங்க? பார்த்து கொள்ளுங்கள், நீங்களும் அவரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இவர்கள் அதை அனுபவிக்கிற வரைக்கும் அந்த டாக்டர் நம்புவாங்களா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. போய் கூட சில பேர் என்ன இருக்காது, அங்கே சரியாக இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னு நான் போனேன், இன்னும் எனக்கு பிரச்சனை பெருசாக தான் போச்சு அப்படின்னு. காரணம் என்னவென்றால், நான் அனுபவிக்கிறதை என்ன செய்கிறேன்? அதை நான் நம்புகிறவனாக, விசுவாசிக்கிறவனாக நான் இருக்கிறேன். இப்படிதான் மனிதனுடைய அடிப்படை இருக்கிறது என்று பார்க்கிறேன். இன்னொரு வகை என்னவென்றால், ஒருத்தர் சொல்றது என்ன செய்வாங்க? சில பேர் கிளிப்புள்ள போல அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. எப்படி என்றால், என் தகப்பன் தாய் சொல்லுகிறதை நான் நம்புவேன். நான் என் பிள்ளைகள் நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், பிள்ளைகள் அதை நம்புவார்கள். என் தகப்பன் தாய்க்கு யார் சொன்னது? என்னுடைய தாத்தா பாட்டி. இப்படியாக மூதாதையர்களுடைய அல்லது பரம்பரையாக ஒரு விதமான நம்பிக்கை என்ன செய்கிறதுங்க? அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டே இருக்கும். அது எதில் அதிகமாக நாம் பார்க்க முடியும் என்றால், தெய்வத்தை பின்பற்றுகிற விதங்களிலே அவைகள் அமைக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுவார்கள் குலதெய்வம் என்று. உங்களுடைய குலதெய்வம் யாரு? இந்த கடவுள். உங்களுடைய குலதெய்வம் யாருங்க? இந்த கடவுள் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள் என்று பார்க்கிறேன். ஏன்? என் மூதாதையர் சொன்னது, என்னுடைய தாத்தா பாட்டி பின்பற்றின, என் பாட்டன் முப்பாட்டன் பின்பற்றின தெய்வத்தை நான் என்ன செய்கிறேன்? நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். நான் வேறு கடவுளை நான் வணங்கக்கூடாது என்று அந்த நம்பிக்கை அந்த கடவுள் மேல் வந்ததற்கு காரணம் யார் தெரியுங்களா? அவர்களுடைய சொந்த அனுபவம் அல்ல, அவர்கள் பார்த்து ருசித்ததல்ல. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவர் சொல்லை கேட்டு, அவருடைய முற்பதாக்கள் சொல்லை கேட்டு பின்பற்றுகிறது அடிப்படையிலே அவர்கள் ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். இப்படிதான மனிதனுக்கு நம்பிக்கை வரும். இன்னும் பல விதங்களில் இருக்கலாம். ஆனால் இதுதான் நமக்கு நம்பிக்கை. ஒரு விஷயத்தை பார்ப்பது நிமித்தமாக, அல்லது ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு நடிகரோ அல்லது பெரிய ஒரு ஸ்டார், இந்தியாவில் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு என்ன செய்யுங்க? இதை பயன்படுத்துங்கள், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பல ஆடெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு காரணம், இவர் சொன்னால் ஜனங்கள் பார்த்து அதை வாங்குவார்கள், நம்புவார்கள் என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பல கம்பெனி போடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவர், ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறவர் வந்து சொல்லுவது நிமித்தமாக அதை ஏற்றுக்கொண்டு போகிற மனதை உடையவர்களாக இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள்? அதை நம்பிதான் இன்றைக்கு ஒருத்தருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஓட்டை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். சரிதானே? ஆனால் அடிப்படையாக மனிதன் நம்ப வேண்டிய விஷயங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, சகோதரி அவர்கள் சொன்னது போல, வேதத்தின் அடிப்படையிலே ஒரு நம்பிக்கை நான் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு என்ன செய்திருக்கணுங்க? வந்திருக்க வேண்டும். இதை தான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா வருவார் என்று தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கே தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். பெத்லகேம் என்ற ஊரிலே ரட்சகர் பிறப்பார் என்ற காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? முன்னுரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை நம்பினவர்கள், அதை விசுவாசித்தவர்கள்
அங்கேதான் சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் கவனிக்கிறோம். அதே போல ஒரு தாயார் என்ன செய்தார்கள், அதே போலவே வேதத்தை விசுவாசித்து என்ன செய்தார்கள், கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த சிமியோன் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுது மரியாளின் கரத்திலிருந்து குழந்தையை வாங்கி சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தார், தன் கரத்திலே வாங்கி அங்கே சொன்ன விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், மனிதன் ஒரு விஷயத்தை ஒரு விஷயங்கள் என்ன செய்திருக்கு, உலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டிருக்கிறவைகளிலே நான் என்ன செய்யணும், அதை பார்த்து அதை கவனித்து அதன் மூலமாக நான் என்ன செய்யணும், அதை நம்புகிறவனாக இருக்கணும். இன்றைக்கு எல்லோருமே என்ன செய்கிறது, இந்த பரிசுத்த வேதாகமத்தையோ அல்லது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புத்தகங்களை நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக நாம் வாசிக்கிறது கிடையாது. இன்றைக்கு கூட பார்க்கும் என்று பைபிளை முழுசா படிச்சிருக்கு என்பது அப்படின்னு சொல்றவங்க கூட சரியான விதத்தில் வேதத்தை புரிந்து கொண்டார்களா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. ஆனால் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நீங்களும் நானும் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். முதலாவது, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், உயிரோடு கூட எழுந்தார் என்பதை வேத வாக்கியங்கள் என்ன செய்திருக்கிறது, நமக்கு சொல்லி இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அவர் ஜீவனுடையவராக வந்தவர், அவர் மரித்தாலும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்ற விஷயத்தை வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் வாசித்து என்ன செய்கிறோம், அதை நம்புகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெங்க போட்டிருக்கிறது இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று? வேதத்தில் எங்கே போட்டிருக்கிறது? வேதத்தில் எந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று? புதிய ஏற்பாட்டை நாம் கவனிக்கும் பொழுது அநேக வேத வசனங்கள், விசேஷமாக ஒவ்வொரு சுவிசேஷத்தின் கடைசியிலும் பார்க்கும் பொழுது அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த சம்பவங்களை நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட வசனங்கள் என்ன செய்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஏற்கனவே சொன்னது போல வேதம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் பார்க்கும் பொழுது கண்ணால் பார்த்தவர்களுடைய சாட்சி நமக்கு மிகவும் மிகவும் முக்கியம் என்று பார்க்கிறோம். உண்மைதானே? கண்ணால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அது நேரடியாக பார்த்தவர்களுடைய அந்த வாக்கு மூலமானது மிகவும் முக்கியம் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு சிசிடிவி கேமரா வைக்கிறோம். சிசிடிவி கேமரா என்ன செய்கிறது, நடந்த சம்பவங்களை அப்படியே என்ன செய்கிறதுங்க, நமக்கு காட்டி விடுகிறது. யார் எந்த பக்கமாக வந்தார்கள், யார் தவறு செஞ்சாங்க, யார் கீழே விழுந்தது முதல்ல எப்படி ஆனது என்று சொல்லி என்ன செய்கிற, யார் முதலாவது கத்தி எடுத்து ஓங்கினது அல்லது சண்டை போட்டது என்று சொல்லி சிசிடிவி மூலமாக இன்றைக்கு என்ன செய்கிறோம், அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில், அல்லது இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு கேமராக்கள் இப்படிப்பட்ட வசதிகள் நமக்கு இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், வேதத்திலே எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தின புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை நாம் பார்க்கிறோம், சுவிசேஷ புத்தகங்களை நாம் பார்க்கிறோம், இன்னும் பல விஷயங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஏன் இத்தனையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? பழைய ஏற்பாடு ஒன்று தனியாக கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாடு ஒன்று என்ன செய்திருக்கிறார், தனியாக கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நடந்த சம்பவங்களை அந்த இடத்துல இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், அதை அனுபவித்தவர்களாக, அதை பார்த்தவர்களாக, அதோடு கூட நடந்தவர்களாக அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட சம்பவம் உலக சரித்திரமே என்ன செய்ததுங்க, மாற்றப்பட்ட சம்பவத்தை அநேகம் பேர் என்ன செய்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். இந்த வேதத்தில் மாத்திரம் இல்லைங்க, இன்னும் பல வேதங்கள், பல புத்தகங்கள், சரித்திரத்தை நம்ம போய் புரட்டி பார்ப்போம் என்றால் அந்த புத்தகங்களில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் கிழக்கத்தி அந்த தேசங்களில் வாழ்ந்தவர், அவர் வாழ்ந்த நாட்களில் அற்புதங்களை செய்தவர். அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தில் பெரிய ஒரு சர்ச்சை இருந்து கொண்டிருக்கிறது. என்னவாம், அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார், அவருடைய கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காலியாக இன்னும் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இன்னும் கூட பல சரித்திர புத்தகங்களிலே அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய பேர் என்னவென்று சொல்லுகிறார்கள், இயேசு என்று சொல்லுகிறார்கள் என்றும் அந்த புத்தகங்களில் நாம் வாசிக்கிறோம்.
அப்படி என்றால் பார்த்து ஒருவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. அதுதான் யார் தெரியுங்களா? லூக்கா. அது யார் தெரியுங்களா? மத்தேயு. அது யார் தெரியுங்களா? மார்க்கு. அது யார் தெரியுங்களா? யோவான். இன்னும் நிருபங்களை வாசிக்கும் பொழுது யாக்கோபு, யூதா போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக விஷயங்களை கண்டவர்களாக அதை நமக்கு எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். அப்போ இந்த வேதம் எத்தனை முக்கியம் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இத்தனை பேர் எழுதியிருக்கணும்? எதுக்கு இத்தனை நிருபத்தை பவுல் எழுதணும்? எதுக்கு 4 சுவிசேஷங்கள் எதற்கு நமக்கு? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எதற்கு? இந்த எபிரேய நிருபம் நமக்கு எதற்கு? வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு எதற்கு என்று பல கேள்விகள் நமக்கு இருந்தாலும், இந்த எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம், இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருவர் பார்த்து என்ன செய்திருக்கிறார்கள்? அது எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய வேண்டும்? எதற்காக ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்றால், என்றைக்குமே ஆண்டவர் நம் வழக்கத்தின்படி சொன்னது போல பார்த்தவர்கள், அது நேரடியாக கண்டவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் நானும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவனும் நம்புகிறதுமாக நீங்கள் நானும் என்ன செய்யணும்? வழக்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சட்டமும் சரி, உலகத்தில் இருக்கிற சட்டமும் சரி, நேரடியாக பார்த்தவருடைய வாக்குமூலத்தை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக இன்றைக்கு சிசிடிவி போன்ற விஷயங்கள் இன்றைக்கு என்ன செய்கிற ஒரு ஆதாரமாக ஒரு தீர்ப்பை சொல்லுவதற்கோ ஒரு வழக்கை நடத்துவதற்கோ சிசிடிவி மிகவும் முக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்ன? பார்த்து நமக்கு என்ன செய்கிறது? காரியங்கள் நமக்கு விளக்குகிறது என்று பார்க்கிறோம். அதை பார்த்து என்ன செய்கிறது? அந்த காரியங்கள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓ, இது நடந்திருக்கிறது என்று. அந்த வகையிலே தான் உங்களுக்கு எனக்கும் புதிய ஏற்பாடு, விசேஷமாக கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானது புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு எனக்கும் இத்தனை பெயரை கொண்டு, இத்தனை நபர்களை கொண்டு ஆண்டவர் எழுதினதற்கு காரணம் அவர்கள் கண்ணார கண்ட சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது கவனித்தது போல வேதத்திலே சாட்சிகள் உண்டு. வேதத்திலே நமக்கு கையில் என்ன செய்து எழுதி கொடுக்கப்பட்ட சாட்சிகள் உண்டு. ஆனால் அந்த சாட்சிகள் பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆண்டவர் என்ன செய்ய பழைய அநேக விஷயங்களை வேத தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருந்தாலும், புதிய ஏற்பாட்டிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மனிதர்களாக, தேவனுடைய சீஷர்கள், அவரோடு கூட இருந்த 3 வருஷம் அவரோடு கூட ஊழியம் பண்ணவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு வேத வசனத்தை வாசிங்களே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போதும். ஏன் தம்மோடு சீஷர்களுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? அதுதான் இங்கே வாசிக்கிறோம். தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தான் உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தாங்க? ஏன் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும்? காரணம் என்னவென்றால், ஒருவர் பார்த்து ஒரு சாட்சி, நேரடியாக பார்த்தவருடைய சாட்சி என்று பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் யார்? இந்த சுவிசேஷங்கள் எதற்காக எழுதப்பட்டது? இந்த அப்போஸ்தல நடபடிகள் மற்றும் நிருபங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு, அவரை அனுபவித்து, அவரோடு கூட இருந்து, அவர் மரணத்தை கண்டு, அவர் உயிர்த்தெழுதலையும் கண்டவர்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் இத்தனை பேர், இத்தனை அப்போஸ்தலர்கள் வாழ்ந்ததற்கான இந்த வேதத்தில் மாத்திரம் இல்லைங்க, உலகத்திலும் என்ன உண்டுங்க? நமக்கு சரித்திரம் உண்டு. அவரோடு கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை நான் தொட்டுதான் பார்க்க வேண்டும், அவரை தொட்டு நான் விசுவாசிப்பேன் என்ற தோமா என்ன செய்தார்? நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே பரங்கி மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில் மீனாக அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் நானும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த சாட்சிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை யாராலும் என்ன செய்ய முடியலைங்க? மூடி மறைக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். இந்த வேதங்கள் ஒரு வித மத குருக்களாலேயோ மதத்தில் இருக்கிற பெரியவர்களாலே எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டிருந்தாலும், இந்த சத்திய வேதமானது பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த சத்திய வேதமானது
அந்த மூல பாஷையிலே மாத்திரம் அல்லாமல் நம்முடைய மொழிகளிலும் நாம் பேசுகிற நம்முடைய மொழிகளே நேசிக்கப்பட்டிருக்கிறதுங்க, மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தனையாக அநேகம் வில்லியம் கேரி என்று சொல்லப்படுகிற தேவ மனிதரால் கூட மொழிபெயர்க்கப்பட்டு பல காரியங்கள் நம்ம வேத வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய இந்திய மொழிகளில் நாம் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் ஒருவர் பார்த்து என்ன செய்திருக்கிறார், சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சி மிகவும் முக்கியமான ஒரு சாட்சி என்று பார்க்கிறோம். இந்த சாட்சியின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நீங்கள் நானும் என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவர்களாக நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் கண்மூடித்தனமாக இயேசு உயிரோடு இருக்கிறார், கண்மூடித்தனமாக நான் இயேசுவை நம்புகிறேன் என்பது நம்பிக்கை அல்ல. அது என் தாய் சொன்னதாக இருக்கும், அல்லது என்னுடைய தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கும், அல்லது என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறவர் என்னுடைய போதகர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கும், அல்லது என் கூட இருக்கிற நண்பர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதத்தின் அடிப்படையிலே அல்லது நேரடியாக கண்டவருடைய சாட்சியின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து ஆண்டவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் என்றால், ஒருவேளை சிசிடிவியில் அது கேப்சர் ஆகிருக்கலாம், அல்லது அந்த வகையில் அந்த வழியாக போன ஒருவர் என்ன செய்திருக்கலாம், அதை வீடியோ எடுத்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே மனிதர்கள் தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினதற்கு முதல் முக்கிய காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவோடு கூட அவர் மரித்த காரியத்தை கண்டவர்கள், கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நேரடியாக பார்த்தவர்கள், அவர்கள் எழுதின வேத வசனங்களை இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதன் அடிப்படையில் தான் நான் கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று. இன்னும் சொல்ல போவென்றால் அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாட்களில் அவர் கூட கிடையாது, உண்மைதானே? அதன் பின்பாக தான் இயேசு கிறிஸ்துவை பவுல் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அவர் சவுலாக இருக்கும் பொழுது அவரும் என்ன செய்தார், இயேசுவை கண்டார். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை அப்போஸ்தலன் பவுல் நேரடியாக கண்டார் என்று பார்க்கிறோம். அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அந்த லெட்டர் எடுத்துட்டு போறாரு. என்ன லெட்டர்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களை சிறையிலே போடும்படியாக ஒரு பத்திரத்தை என்ன செய்கிறார், கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தை கண்டு கீழே விழுந்து கண் தெரியாதவராக அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்கிறார், யார் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு என்னங்க பதில் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏனென்றால் ஏன் ஆண்டவர் அதை செய்தார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஏற்படுத்தி அநேக நிருபங்களை கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இத்தனை பேரை ஆண்டவர் ஏற்படுத்தினது காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு கண்ட சாட்சிகள். பேதுரு கண்ட சாட்சி, நேரடியாக கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பார்த்தவர். தோமா நம்ம ஊர்ல வந்தார், என்ன செய்தார், மரணத்தை அடைந்தார். அந்த நாட்களில் இருந்தே பெரியவர்கள் பெரியவா என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்தார்கள், இப்படிப்பட்ட விஷயம்லாம் வரக்கூடாது என்று சொல்லி ஏவி அவர் அந்த மலையில செபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பின்பாக சென்று ஈட்டினாலே முதுகலை குத்தி கொன்று போட்டார்கள் தோமாவை. தோமா இயேசுவை என்ன செய்தார், தொட்டு அவருடைய காயத்தை பார்த்து கண்டவர் என்று சொல்லுகிறது வேதத்தில். அதான் ஆண்டவர் அந்த சம்பவம் நடக்கும் சொல்லுகிறார், நீ கண்டு என்னை விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரை குறித்து சொன்னாருங்க? உங்களை குறித்தும் என்னை குறித்தும். அவர்கள் நேரடியாக கண்டவர்கள், சாட்சிகள். ஆகவே யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பது அவருக்கு அவசியமாயிற்று. 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு பிரயாணம் என்றார். அங்கே
காலையில போய் பார்க்கிற ஸ்திரீகளோடு கூட ஒரு வேலைக்காரனை போல ஒரு தோட்டக்காரனை போல அவர்களுக்கு காண்பித்ததுக்கு காரணம் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். எம்மாவூருக்கு போகும் பொழுது தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? ஒரு வழிப்போக்கனை போல நடந்து போகிறார். அப்பம் விட்டவள் கண்களை திறந்து இயேசு உயிரோடு இருக்கிறவர் காண்பித்து அவர் பறந்து போகிறார். இன்னுமாக கரையில வந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன செய்ய அவர்களுக்கு மீன் கண்டத்து மீன் என்ன செய்கிறார்? வறுத்தவர்கள் கொடுக்கிறார். இத்தனை சம்பவங்களை ஆண்டவர் ஏன் செய்ய வேண்டும்? சும்மா அவருக்கு என்ன ஒரு உயிரோடு எழுந்ததன் காட்ட அது நீங்கள் நானும் இருந்தால் அப்படி தானே, இங்கே பார் அங்கே பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு அப்படி தானே பண்ணுறோம். ஒரு சில ஊழியக்காரங்களாம் பண்ணுறதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். இங்கே 2 குரூப், இங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு. கையை இப்படின்னுவார், இங்கே இருக்கிற குரூப்பு இப்படி வந்து விழும். கையை இப்படின்னுவார், இங்கே இருக்கிற குரூப்பு இங்கே இப்படி வந்து விழும். இயேசு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தன்னிடத்தில் வல்லமைகள் இருக்கிறது என்பதை காண்பித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. குஷ்டரோகியை ஆண்டவர் சுகப்படுத்தினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எதுக்கு இங்க குஷ்டரோகி ஆண்டவர் சுகப்படுத்தினாரு? எதுக்கு? எத்தனையோ பேர் குஷ்டரோகத்தில் இருந்தாங்க அந்த நாட்கள்ல, லெப்ரசி. ஆனால் ஒருவனை மாத்திரம் ஆண்டவர் சுகப்படுத்தி உன்னை நீ என்ன செய், ஆசாரியனுக்கு காட்டுன்னு சொல்றாரு. ஏன்? தெய்வத்தின் செயலை அன்றி வேறு ஒருவராலும் குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியாது என்று மோசேயின் காலத்தில் சொல்லப்பட்டு ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனுடைய குஷ்டரோகம் சுகப்படுத்தி இருக்கிறது என்றால் இது தேவனுடைய செயல் என்பதை அந்த ஆசாரியன் கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மோசேயின் ஆகமத்தை படித்தவன். அவன் அதற்காக தான் குஷ்டரோகம் சுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற குஷ்டரோகம் சுகப்படுத்துவதற்கு காரணம் என்ன? தன்னை ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாக காண்பிப்பதற்காக. நடக்கலையா பொய்யான ஒரு அற்புதத்தை காண்பித்து ஜனங்களை இழுக்கும்படியாக இன்றைக்கு செய்கிறார்கள். ஒரு குடும்பமே இன்றைக்கு நின்று என்ன செய்யுதுங்க? வர ஜனத்தை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், உன் கண்ணீரை மாற்றுவார். இயேசுவை பின்பற்றுகிறவனுடைய முழு நோக்கம், முக்கிய நோக்கம் இயேசு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து இயேசுவின் இடத்தில் ஜீவன் உண்டு என்பதை காண்பிப்பதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு தலையாகிய ஒரு கடமையாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு குடும்பமே என்ன செய்யுதுங்க? கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கிறது. டிஜிஎஸ் தினகரன் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பமே என்ன செய்கிறதுங்க? இன்னைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தை. கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஜீவன் உண்டு என்று என்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன்? கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றைக்கு நான் சொல்ல போகிறேன்? எதின் அடிப்படையில் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை நான் அவர்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் சொல்ற வார்த்தை நம்பணுமா? இல்ல, கூடாது. சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தை கவனித்து பாருங்கள். நமக்கு சரித்திரத்தை அதை போய் பார்ப்பதற்கு நமக்கு முடியாது, நேரம் கிடையாது. வாய்ப்பு இருக்குன்னா போய் கவனிச்சு பாருங்க. அப்படி இல்ல நம்முடைய வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இவர்கள் எல்லாம் கண்ட சாட்சிகள். தம்மை என்ன செய்ய வாலண்டியராக இயேசு கிறிஸ்து தன்னை தம்முடைய ஜனத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 600 ஏறக்குறைய 600 பேர் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தென்பட்டார். 600 பேருக்கு ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார். பரம் எழும் பொழுது என்ன செய்தார்? அந்த 600 பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எதற்கு? உயிரோடு கூட கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு அவர்கள் சாட்சிகள். அவர்கள் எழுதின நிருபங்கள் நமக்கு சாட்சிகள். அவர்கள் எழுதின இந்த சுவிசேஷம் புத்தகம் நமக்கு சாட்சி. என்ற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கணும். சும்மா நான் என்ன செய்கிறது இல்லை, மோடி மாசம் வேலை கிடையாது. இதெல்லாம் நான் நம்புறேங்க, நான் நம்புறேங்க. எதுக்குங்க? எப்படிங்க நம்புறீங்க? இல்லைங்க, நம்புற ஆண்டவர். நான் அதில் அந்த ஆண்டவரை செஞ்சிருப்பார். அதெல்லாம்
அப்புறம் ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவரா காண்பிக்கணும்? அதை ஆண்டவர் என்ன செய்யற, பதிவு பண்ணிட்டு போறார். சும்மா கிடையாது. அந்த வேற பாருங்க, பரிசேயன் என்ன செஞ்ச, களவாய் அவருடைய சீஷர்கள் கொண்டு போய் விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். இனி கூட போய் அந்த கல்லறையை பாருங்க, கல்லறை காலியா இருக்கு. எந்த கல்லறையும் இன்றைக்கு காலியா கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கல்லறை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இன்னும் வெறுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்தார். முகமதுடைய கல்லறை போய் பாருங்க, அது இன்னும் என்ன செய்யுதுங்க, நாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை தெய்வங்கள், எத்தனை மனிதர்கள் தெய்வங்களாக தன்னை பாவித்து, தெய்வங்களாக தன்னை காண்பித்து போனவர்கள் இன்னும் நாறிக்கொண்டிருக்கிறார்கள். 40 நாள் நான் உயிர் தெழுவேன், 30 நாள் நான் உயிரோடு வருவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஜீவ சமாதியாக இன்று வரைக்குமாக எழும்ப முடியல அவர்களால். மேடவாக்கம் என்ற பகுதியில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் என்ன செஞ்சு ஜீவ சமாதி பண்ணாங்க. நான் 3 நாள் எழுந்து வருவேன்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் எழுந்துக்கல. காரணம், கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உயிரோடு கூட எழுந்தவர். தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு, தெய்வத்தின் பெயரை கொண்டு இன்றைக்கு பிழைப்பை எடுத்துக் கொண்டிருக்கிற, பிழைப்பை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். தன் வயிற்று பிழைப்புக்காக கடவுளை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, இஸ்லாமியமோ, எந்த மதமோ சரி. இன்னைக்கு கடவுளை தேடக்கூடிய நோக்கத்தை நீங்கள் நானும் என்ன செய்கிறோம், மறந்து போய்விட்டோம். இன்னைக்கு நீங்கள் ஏன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள், அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று எப்படி நம்புகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட நமக்கு அவரை கண்ட சாட்சிகள் கொடுத்த சாட்சி நிமித்தமாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். 2000 ஆண்டுகளாக இந்த வார்த்தைகள் நம் மத்தியிலே என்ன செய்கிறதுங்க, வந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவனுள்ள சாட்சியாக, ஜீவிக்கிறவராக தம்மை என்ன செய்தார், வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற நிருபங்கள், எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷங்கள், எழுதப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுடைய என்னுடைய கரத்தில் இந்த நாளில் மாத்திரமல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய கரத்திலும் இந்த வேதம் இருக்கும். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார் என்றால், அவர் உயிரோடு இருக்கிறவராக உங்களுக்கு எனக்கும் பிரகடனப்படுத்துகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு எனக்கு சாட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் இல்லைங்க, நான் நம்புறேங்க ஆண்டவரே, அவர் ஐயா சொல்லிட்டாரு, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இல்லை, கிறிஸ்துவை நீங்களும் நானும் நேரடியாக நான் அவர் என்ன செய்யணும், விசுவாசிக்கிறவனாக இருக்கணும், அவரை நம்புகிறவனாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனை கல்லறைகள் என்ன செய்கிறது, இன்னும் அதிலிருந்து வெளிவராமல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு தடவை தான் இன்னும் உயிர்த்தெழுதல் என்ன செய்திருக்குங்க, நடந்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நடந்திருக்கிறது. இன்னும் உயிர்த்தெழுதல் வரும் நாட்களை உண்டு. சில பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு உயிர்த்தெழுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இல்லை, ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அது யாருக்கு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. அவர் ஒருவர் தான் இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து ஜீவனுள்ளவராக, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, தம்மை தேடி வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறார், அந்த ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இந்த சபையின் பேரை அதுதான் வச்சிருக்கு, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நான் உறக்க சொல்லணும், இதை தான் நான் உறக்க ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அவர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார், அவர் இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லுகிறது நோக்கம் அல்ல. கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஜீவன் அவர்களுக்குள்ளே போகும் என்றால் மற்ற விஷயம் எல்லாம் தன்னாலே சரியாகும், மற்றதெல்லாம் தன்னாலே தம்மை விட்டு ஓடி போகும். நமக்குள்ள ஜீவன் தருகிற கனி கிறிஸ்து நமக்குள்ள இருப்பார் என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் தன்னாலே நமக்கு என்ன செய்யுங்க, மாறி போகும். அதுதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எதுங்க அவருடைய நீதி, எது அவருடைய ராஜ்யம்? ஜீவனுக்குரிய ராஜ்யம் அவருடைய ராஜ்யமானது. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவனாக நான் இருக்கும் தேடும் பொழுது மற்ற எல்லாம் என்ன செய்யுமா, கூட நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப எதன் அடிப்படையில் கிறிஸ்துவை நான் உயிர்த்தெழுந்தவராக நான் கண்டு இருக்கிறேன், எதன் அடிப்படையில் நான் கிறிஸ்துவ உயிரோடு இருக்கிறவராக நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன்?
அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம். ஆணித்தரமாக சரித்திரத்திலே இன்னமும் கூட கிறிஸ்துவனுடைய அந்த கல்லறை என்ன செய்து இன்னும் காலியாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. சரித்திரத்திலே நடந்திருக்கிற ஒரு உண்மை. அநேக அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள், அவரை குறித்து ரோம அரசாங்கத்தில் இருந்த அநேக அதிகாரிகள் என்ன செய்திருக்கிறார்கள், இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறார்கள் என்றும் அந்த புத்தகங்களும் அந்த காரியங்களும் இன்னமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நேரடி சாட்சிகளாக இருக்கக்கூடிய அவருடைய சீஷர்கள், அவரை தொட்டவர்கள், அவரை கண்டவர்கள், அவரோடு கூட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு சாட்சிகளை கொடுத்திருக்கிறார். என்ன, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை செயல்படுத்தினார்? ஜனங்கள், வருகிற நாட்களில் இருக்கிறவர்கள் கண்ட சாட்சிகள் மிகவும் நமக்கு முக்கியம். இதற்கு யாரும் பார்க்கல, இதை இதற்கு யாரும் கவனிக்கல என்று சொன்னாலும், எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி, சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகளின்படியாக நீங்கள் நானும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நம்புகிறவர்களாக இருக்கும். இது என்ன செய்கிறது, ஆணித்தரமாக இந்த உலகத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம். இல்லை என்றால் இத்தனை வருஷம் இந்த விஷயம் நிற்க முடியாது. ஒரு பொய் சொல்லியிருப்பார்கள் என்றால், ஒரு பொய்யான விஷயத்தை நமக்கு வதந்தியை பரப்பியிருப்பார்கள் என்றால், 2000 ஆண்டுகளாக தாண்டி இன்னும் இந்த வேதம் நம்முடைய கருத்தில் இருக்குதுன்னா இது தெய்வத்தின் செயல். ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, அவருடைய சீஷர்களால் களவாய் கொண்டு போகப்பட்டதல்ல. அவர்கள் சீஷர்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நேரடியாக கண்டு பயந்து நடுங்கி இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று தம்மோடு கூட தம்முடைய சீஷர்கள் என்ன செய்தார், பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அநேக அவருடைய தம்முடைய சீஷர் எல்லாற்றும் என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் இந்த உலகம் என்ன செய்தது, அவர்களை துண்டித்து போட்டது. அவருடைய தோல் உரித்தவர்கள் என்ன செய்தால், கொன்று போட்டார்கள். பேதுருவை தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். தோமா முதுகில் என்ன செய்யப்பட்டார், அந்த ஈட்டினால் குத்தப்பட்டு செத்து போனார் என்று பார்க்கிறோம். யோவான் அந்த பத்மோஸ் என்ற தீவிலே என்ன செய்ய போடப்பட்டு சாகடிக்கும்படியாக போடப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் அநேக சீஷர்கள் என்ன செய்தார்கள், கிறிஸ்துவுக்காக சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த சாட்சியை உலகத்திற்கு உறக்க சொன்னவர்கள் தம்முடைய சீஷர்கள். ஏறக்குறைய 600 பேர் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷம், அவரை நேரடியாக கண்டவர்களுடைய சுவிசேஷம் இந்த உலகத்திலே இன்னமும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்திற்கு கவனிக்கிறவர்கள், அந்த சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவினுடைய உபதேசம். நம்முடைய சபைகளில் சொல்லப்பட வேண்டிய உபதேசம் இது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தில் முதல் முறையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அடுத்து என்ன உயிர்த்தெழுதல் இருக்கிறது? அந்த உயிர்த்தெழுதலை யார் பங்கடைய முடியும்? அதுதான் கடைசி உயிர்த்தெழுதலா? அதன் பின்பு ஏதாவது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் என்ன செய்யணும், கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வருகிற வாரத்தில் அதன் தொடர்ச்சி நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன். நான் என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நான்.
இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய். இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் தியானிப்பேன் ராப்பகலாய்.